வலசரவாக்கம் முருகன் கோயில் வெங்கட சுப்பிரமணிய சுவாமி கோயில் வாசல்லேருந்து பேசுகிறேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோயில். என்ன வேண்டுதல் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அரளிப்பூவும் எலுமிச்சம்பழமும் கொடுத்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டா நடக்கும்னு வாரியார் சுவாமி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் இந்த முருகனுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நிறைய நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறோம். எல்லாரும் வந்து சாமியை கும்பிட்டு நல்ல பலன் அடையணும். இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது. என்னுடைய தொழிலெலாம் நல்லா இதுவாக போயிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குங்க. இந்த முருகன் வந்து சக்தி வாய்ந்த முருகன். இதை வந்து என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் 11 வாரங்கள் வந்தால் எல்லாமே நடக்கும். இது வந்து சக்தி வாய்ந்த முருகனால் வாரம் வாரம் வந்து எலுமிச்சம்பழமும் பூவும் வாங்கிட்டு வாரம் கொடுத்தோம்னால் 11 வாரங்கள் வர வேண்டும். நினைச்ச காரியம் நிறைவேறும். ஓம் வெங்கட சுப்பிரமணியாய நமக. இந்த கோயிலுக்கு நாங்கள் தொடர்ந்து 11 வாரம் வந்துட்டு நாங்கள் நினச்ச காரியம் உடனே நடந்திருக்கு. திருப்பியும் 2வது முறையாக வந்துட்ருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வலசரவாக்கத்தில் வெங்கட சுப்பிரமணியன்ற கோவில் ஒன்று இருக்குது. ரொம்ப வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் இந்த கோவிலுக்கு. ஏதோ ஒரு புக்கில் பார்த்து தான் இந்த கோவிலுக்கு வந்தேன்னா. இதில் வந்து 11 வாரம் இந்த கோவிலுக்கு வரணும்னு அதில் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. 2 எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வரணும் வாரம் செவ்வாய்க்கிழமை. அது அடுத்த வாரம் அவங்க ஒரு பழம் கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் பூஜையில் வச்சுட்டு ஏதாவது ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்டுடலாம். வாரம் வரும்போது 2 பழம் எடுத்துகிட்டு வரணும். 11 வாரம் வரணும். முடிக்கும்போது நம்ம ஒரு அபிஷேகமோ ஒரு வஸ்திரம் ஏதாவது சாத்துறதோ இல்லை அர்ச்சனை பண்ணுறோம். நம்ம சக்திக்கு என்ன முடிஞ்சதோ அதை பண்ணணும். இது கண்டிப்பாக இது நம்ம என்ன மனசில் நினச்சின்னு வரோமோ இது கண்டிப்பாக 11 வாரம் கூட நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு 3 வாரம் 4 வாரத்துலேயே நமக்கு கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது நான் வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இதனால் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நல்ல விஷயங்களும் நல்லதே நடக்கும். தடவை இந்த பக்கமாக போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் முருகரை பற்றி தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் நானும் கேள்விப்பட்டேன். இந்த பக்கம் வந்த முருகரை பார்த்தேன். ஒவ்வொரு வாரமும் பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து போனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி என்ன அருள் எப்படி என்னன்னே சொல்ல தெரியல. அவ்வளோ அழகுன்னா அழகு, அப்படிப்பட்ட அழகு. நம்ம நினச்சது வந்தது நடக்குது, சூப்பராக நடக்குது. யாருக்குமே தடை இல்லை. எல்லாரும் வந்து பார்க்கலாம். முருகர் வந்து எல்லாருக்கும் காட்சி தராரு. அழகாக இருக்கார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அழகில் இருக்கிறாரு. ஒவ்வொரு அலங்காரத்தில் இருக்கிறாரு. நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம மன நிறைவாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து நான் ஒரு 5-6 மாதமாக வந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து வரேன். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முருகர் இவர். நம்ம எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் எனக்காக ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன். கல்யாணம் மெயின், அது எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் ரெகுலராக எல்லா செவ்வாய்க்கிழமையும் காலையில் எழுந்து இந்த கோயிலில் முருகரை பார்த்துட்டு தான் எந்த வேலையும் செய்வேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர். தேங்க்ஸ். முருகன் அவர் நம்பினவரை கைவிடுறதில்லை. அவர் குடும்பத்தில் எல்லாம் நல்லா காப்பாற்றுறாரு. முருகனுக்கு பாலசக்தி இருக்குது. மக்களெல்லாம் காப்பாற்றுறாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அது தராரு. அது செந்தூர் முருகனுக்கு வலசரவாக்கு எல்லா முருகனுக்கும் எல்லா ஸ்டேட் முருகனுக்கும் அந்த முருகனுக்கு அரோகரா. வெற்றி வேலனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. மக்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் முருகன் நல்லா காப்பாற்றுறாரு. அவரை வழிபட்டு அவரை வணங்கி நல்ல முறையில் வந்தால் நல்லபடியாக இருப்பாங்க. நோய்ற்று இல்லாமல் செல்வாக்கத்தோட செல்வம் எல்லாம் குவியும். முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. இந்த கோயிலுக்கு வர்றதுனால நிறைய புண்ணியங்கள்லாம் நிறையா இருக்குது. கடவுளோட அனுகிரகம் நிறையா இருக்குது. நான் எனக்கு ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வரதுனால நிறைய பிரச்சனைங்க தீருதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இது 3வது வாரம் வரேன். 11 வாரம் வந்தாவே நல்லது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். முருகரை பார்த்துட்டு வந்தேன். ஆஞ்சநேயர் பார்த்துட்டு வந்தேன். ஈஸ்வரனை பார்த்துட்டு வந்தேன். அம்மன் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோயில் நல்லா இருக்குது. கோயில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நல்ல பவர் உள்ள கோயில். இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னாக்க இந்த முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். என்ன காரியம் நினச்சோமோ அது கண்டிப்பாக நடக்கும். 11 வாரம் அர்ச்சனை வச்சு நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பான் அவன். 3வது வாரம் 4வது வாரத்துலேயே நினச்ச காரியத்தை அவன் நடத்தி கொடுக்குறான். என்னோட அனுபவத்தில் நிறைய நடத்தி கொடுத்துருக்கான்.
இன்னமும் நடத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் நிறைய பேருக்கு அர்ச்சனை வச்சுட்டு வரேன். தேங்க்யூ. வணக்கம். இது வெங்கட சுப்பிரமணிய கோயில் வலசவாத்தில் பிரதிஷ்டமான கோயில். 2 நாளாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் வாரம் செவ்வாய்க்கிழமை வரேன். நல்ல நாட்கள் எல்லா நாட்களும் வரேன். எல்லாரும் வராங்க. ரொம்ப நல்ல கோயில். எல்லாரும் வந்து முருகனோட அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. இது கழனி வழியாக இருக்கிற நேரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வரேன். நான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர். இவர்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் வச்சு வேண்டிக்கிட்டால் எந்த காரியமும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்காது. இவர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மைதானத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கை ரொம்பவும் மேம்பட்டு இருக்குது. இந்த முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நான் இந்த கோயிலுக்கு 11 வாரமாக இதுதான் கடைசி வாரம் வந்திருக்கிறேன். இந்த கோயிலுக்கு இதுதான் 11 வாரமாக கடைசி வாரமாக வந்திருக்கிறேன். ஏதோ ஓரளவு எனக்கு பரவாயில்ல, நினச்சது நடக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் எப்படி விடுவாருன்னு தெரியல. நல்லபடியாக வைப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லி தான் இந்த நான் எம்ஜிஆர் நகர்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன். பரவாயில்ல மாதிரி தான் இருக்குப்பா. முருகர் கோயிலில் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு 9 வாரம் கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய ஐதீகம் சொல்கிறாங்க. வந்து பாருங்கள், முருகன் அருள் பெறுக. பக்கத்தில் மருந்து வாங்க வருவோம். அப்போ தான் அந்த சாமிக்கு வேண்டிட்டு போனேன். அப்போ இங்கே வந்து வேணுனாலும் நல்லாயிருக்கு. இப்போ மற்ற கை கால் வலி எல்லாமே நம்ம ஒரு இது நினச்சேன், அது எனக்கு நினச்சதெல்லாம் நடக்குது. நல்லா இருக்குது. வரவங்க எல்லாருக்குமே இது நல்லா நடக்குது. நல்ல ஒரு முருகர் பக்தி நல்லா நடக்குது. நினச்சது நடக்குதுங்க. என்னோடய பேர் வந்து கிரண். நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். நான் வந்து 7 இயர்ஸ் ஆச்சு. நான் வலசரவாக்கத்தில் இந்த கோயிலுக்கு நான் வந்து அடிக்கடி வர்றேன். நான் ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு. வந்து வீக்லி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் நல்லா சேஞ்சஸ் தெரியுது. ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. முருகனை தரிசிட்டு போனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது லைஃப்பில். கண்டிப்பாக எல்லோரும் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூ வில் ஃபீல் குட். அதுதான் என்னோட ஒப்பீனியன். அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். 2 மாதமாக தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். நல்ல சக்தி வாய்ந்த கோயில்.